உலகத்தோட நம்பர் 1 வல்லரசுன்னு மார்பு தட்டிட்டு திரிகிற அமெரிக்கா இன்னைக்கு நடுக்கடல்ல ரத்த கண்ணீர் வடிச்சு நிக்குது. அவங்க கழுத்து மேல ஒரு கூர்மையான கத்தி இறங்க போகுது. அந்த கத்தியை பிடிச்சிருக்கிறது யாரு தெரியுமா? நாளைக்கு காலையில நீங்க முழிச்சு பார்க்குறப்போ உலகமே இருட்டில் மூழ்கி கிடக்குது. பெட்ரோல் பங்கில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 500 ரூபாய், இல்லை 1000 ரூபான்னு போர்டு தொங்குது. உலக நாடுகள் எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பேய் மாதிரி பிணக்குவியலா மாறப்போகுது. அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகைக்குள்ள பயத்துல நடுங்கிக்கிட்டு கத்துறார். இது ஏதோ ஹாரர் படத்தோட கதை இல்ல நேயர்களே. 2026 இந்த மே மாசத்துல உலக வல்லரசு நாடுகளோட நெஞ்சாங்குழிய நடுங்க வச்சிருக்க ஒரு மரண பயங்கரமான நிஜம்தான். ஒட்டுமொத்த உலகத்தோட இரத்த நாளத்தையே தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அமெரிக்காவோட தொண்ட குழியில கத்திய வச்சு நறுக்குன்னு ஒரே அடியா அறுத்த அந்த ரகசிய சாத்தானிய பிரம்மாஸ்திரம் எது தெரியுமா? அதுதான் ஹார்மோஸ் நீரிணை. அமெரிக்காவுக்கு ஈரான் வச்ச அந்த மரண படுகொலி என்ன? வாங்க இந்த ஹாரர் பொலிட்டிக்கல் த்ரில்லருக்குள்ள போலாம். அரசியல் ஆட்டம் ஆரம்பம். மக்கள் தீர்ப்பு மகத்தானது. கடந்த 20 வருஷமா அமெரிக்காவும் உலக நாடுகளும் சேர்ந்து ஈரானை ஒரு பலி ஆடா மாத்த நினைச்சாங்க. ஈரான் அணுகுண்டு வச்சிருக்கு, அவங்க உலகத்தையே திங்க போற பிசாசு அப்படின்னு உலகத்தையே நம்ப வச்சாங்க. ஈரானை ஒரு இருட்டு சிறைக்குள்ள போட்டு அடைக்காத குறையா கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. மக்கள் சோத்துக்கு வழி இல்லாம செத்தும் மடிஞ்சாங்க. ஆனா ஈரான் அதுக்கெல்லாம் அசரலை. முடிவா கடந்த 2025 ஜூன் மாதம் அமெரிக்கா தங்களோட அசுர படையை அனுப்பி ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மேல குண்டுகளை வீசி மொத்தத்தையும் தரைமட்டமாக்குனாங்க. அமெரிக்கா நினைச்சிச்சு அவ்வளோதான், ஈரானோட பல்ல புடுங்கியாச்சு, அவங்க அணுசக்தி கனவு புஸ்வானம் ஆயிடுச்சு அப்படின்னு பற்களை காட்டி சிரிச்சாங்க. ஆனா அங்கதான் ஈரான் தங்களோட அசல் பேய் முகத்தை காமிக்க ஆரம்பிச்சிச்சு. அணுசக்தி நிலையங்களை அழிச்ச வேகத்துல அமெரிக்கா தங்களோட பிரம்மாண்டமான இராணுவ கப்பலையெல்லாம் அனுப்பி ஈரானை சுத்தி வளைச்சு நின்றுச்சு. எங்களை எதிர்த்தா உங்களை உயிரோட புதைச்சிருவோம் அப்படின்னு அமெரிக்கா மிரட்டுனுச்சு. ஆனா அடுத்த சில நாட்கள்ல அமெரிக்கா விட்ட அந்த மிரட்டல் எல்லாம் வெறும் புஸ்வானமாகி போச்சு. ஏன்னா ஈரான் எந்த ஒரு சண்டையும் போடலை, ரொம்ப அமைதியா போய் தங்களோட எல்லையில இருக்கிற அந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிற மரண கடல் வழியை அப்படியே லாக் பண்ணாங்க. உடனே அமெரிக்கா சவால் விட்டுச்சு, முற்றுகையை உடைப்போம். ஆனா ஈரான் போட்ட அந்த ஒரே ஒரு லாக் ஒட்டுமொத்த அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் குதறி போட்டுருச்சு. ஒரே வாரம் உலக சந்தையில பெட்ரோல் விலை தாறுமாறா ஏறிச்சு. அமெரிக்க மக்கள் வீதியில இறங்கி பேய் மாதிரி அலற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அமெரிக்காவுக்கு ஒரு கசப்பான உண்மை உரைக்கவே ஆரம்பிக்குது. இத்தனை வருஷமா ஹார்மோஸ் நீரிணையை வச்சு எப்படி அமெரிக்காவின் தொண்டையை நறுக்குன்னு நெருக்கணும்னு ஈரானுக்கு கத்து கொடுத்ததே அமெரிக்கா தான். அவங்களே கத்தியை தீட்டி கொடுத்துட்டு இப்ப தங்களோட விரல்களை சூப்பிக்கிட்டு நிக்கிறாங்க. ஈரானோட புதிய உச்ச தலைவரா பதவிக்கு வந்திருக்காரே மோஜ்தபா கமேனி. அவரு சாதாரண ஆள் இல்லை, உலக அரசியலோட மிகப்பெரிய சாணக்கியன் அவர் தான். அவர் பதவிக்கு வந்ததுல இருந்து அணுசக்தி அப்படிங்கிற வார்த்தையை வாய் தவறி கூட சொல்லலை. ஏன்னா அவரோட அசுர பலம் அணுகுண்டுல இல்லை, இந்த கடல் வழியில இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஈரான் நாடாளுமன்றத்துல இப்போ அவங்க நறுக்குன்னு ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அணுசக்தி நிலையங்களை அமெரிக்காவால் குண்டு போட்டு அழிக்க முடியும், ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற ஹார்மோஸ் கடல் வழியை குண்டு போட்டோ இல்லை சிமெண்ட் ஊற்றியோ உலகத்தில் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. உலகத்தோட மொத்த பெட்ரோல்ல 3ல் 1 பங்கு இந்த ஒரே ஒரு கடல் பாதை வழியாக தான் போயாகணும். இந்த வழியை அடைக்க ஈரானுக்கு பெரிய இராணுவமே தேவையில்லை, ஒரு சில சாதாரண ஏவுகணைகள் இருந்தாலே போதும். ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் காலடியில் மண்டியிட வைக்க முடியும். இதான் ஈரானோட அசுர பலம். ஈரானை அழிக்கணும்னு அமெரிக்கா கடந்த 20 வருஷமா போட்ட திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈரானை ஒரு அசைக்க முடியாத புதிய உலக வல்லரசா மாற்றி நிறுத்தி இருக்கு. அதுவும் அமெரிக்காவிலேயே தான் அப்படின்னா நம்ப முடியுதா? அணுசக்தி பிரச்சனை முடிவுக்கு வர்றதால ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடைகள் எல்லாம் விலகும். அதோட விளைவா ஈரானோட தெற்கு கடற்கரை பகுதிகள் ஆசியாவின் மிகப்பெரிய வர்த்தக பேயாக, அதாவது ஒரு லாஜிஸ்டிக் சூப்பர் பவரா மாறப்போகுது. இதுவரைக்கும் சாதாரண நாடா பார்க்கப்பட்ட ஈரானோட வரலாறு இனி உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கிற ஒரு சாணக்கிய வல்லரசு நாடா மாறப்போகுது. அமெரிக்கா வெட்டிய குழிக்குள் விழுந்த ஈரான் இன்னைக்கு உலக அரசியலோட உச்சகட்ட சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கு. ஆட்டக்காரன் எவ்வளவு பெரிய பலசாலியாகவும் இருக்கலாம், ஆனா ஆட்டக்களம் நம்மோட தான் இருக்கும்போது நாம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறத ஈரான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நறுக்குன்னு புரிய வச்சிருக்கு. இந்த அரசியல் ஆட்டம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம Q9 பாலிடிக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மற்றும் ஒரு அதிரடி அரசியல் ரகசியத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் Q9 பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம்.